பிரித்திங்கிரா தாயே போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கிரா அன்னையே போற்றி போற்றி. ஓம் பிரித்திங்கிரா தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த பிரித்திங்கிராவை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே. நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் காரண காரியங்களோடு என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரித்திங்கரா இன்று உனக்கென்று சொல்ல வந்திருக்கும் இந்த விஷயத்தை கேட்பதற்கு உனக்கு தைரியம் இருக்க வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லோரும் உனக்கு என்ன செய்து விடுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் போது மனதைரியம் வேண்டும் தானே என் தங்கமே. என்னவென்று நம்மை சுற்றி இருக்கின்றது, இந்த மனிதர்கள் எல்லோரும் நமக்கு எதிரியாக இந்த நேரம் எதை செய்ய துணிந்திருக்கிறார்களே. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்த இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். என்ன நடக்கின்றது என்று, எது நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசிக்கும் நேரம் பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி விடுகிறார்கள் என் தங்கமே. ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இந்த பிரித்திங்கிரா நான் உன்னோடு வந்து சேர்கின்ற இந்த நேரமும் காலமும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு தீமைகளையும் உனக்கு நான் என்னவென்று நடத்தி கொடுக்கின்றேன். உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சொந்த பந்தம் உறவுகள் எல்லோரும் உனக்கு செய்ய நினைத்த காரியங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே. உனக்கென்று நான் நடத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் தாயின் அன்பு உனக்கு என்ன சொல்ல நினைக்கின்றது என்பதை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா என் தங்கமே? ஏனென்றால் இந்த பிரித்திங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக உனக்கு சரியான நேரத்தில் தெரிந்துவிடும். எந்த நேரமும் எந்த எதிர்பார்க்கும் விஷயங்கள் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் கொடுக்கின்றது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. தெய்வம் இருந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது, தெய்வம் இருந்து ஒன்றை பற்றி பேசும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் நாம் தவிர்த்துவிடக் கூடாது. ஏதாவது ஒன்றை கவனத்தில் கொண்டுதான் இது போன்ற காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாமும் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை எல்லாம் நாம் எப்பொழுதும் நல்லவர்களாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவர்களினுடைய உண்மையான முகத்தை நாம் கண்டு கொண்டே ஆக வேண்டும். இந்த பிரித்திங்கிரா இத்தனை கண்டு கொண்டதனால்தான் உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நின்று உனக்காக எதை உணர்த்துகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு சரியான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நான் இருக்கின்றேன். எந்த ஒரு புரிதல் உனக்குள் இருக்கும்போது உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொண்டு கொடுப்பேன் என் தங்கமே. அதே நேரம் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளையும் நான் முதலில் உணர வேண்டும். பிரச்சனைகளுடைய ஆழத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. பிரச்சனையினுடைய வீரியம் என்னவென்று நான் உணர வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாமும் நான் எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் நமக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்மை விட்டுவிடக் கூடாது. நம்மை தேடி வரும் இது போன்ற உண்மைகளை எல்லாம் நாம் எப்பொழுதும் தொலைத்து விடவும் கூடாது. உன்னோடு இருக்கின்ற இந்த காலம் இந்த தெய்வம்
உனக்கு கண்டிப்பாக கொடுக்கின்ற சில விஷயங்கள் இருக்கும் என் தங்கமே. உண்மைகளை நீ நிச்சயமாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாம் தருகின்றேன் என்பதை, இந்த தெய்வம் உனக்காக என்னவெல்லாம் நடத்தி கொடுக்கின்றது என்பதையும் நீ கட்டாயமாக உணரத்தான் வேண்டும். உன்னோடு என்பதை எடுத்துச் செல் என் தங்கமே. உன் பிரித்திங்கரா துணிந்து விட்டேன். எதையுமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும் என் தங்கமே. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளும் மனநிலைக்கு நாம் நிச்சயமாக நகர்ந்துவிட வேண்டும் என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளிலும் நாம் எதையுமே உணர்ந்து புரிந்து வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்றேன் என் தங்கமே. இந்த நேரமும் உன்னோடு நான் வருகின்ற இந்த காலமும் இந்த தெய்வம் உன்னை எதை உணர்த்தினாலும் அந்த இடத்திலிருந்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே. அதை வாழ்வதற்கு நீ தயாராக அந்த இடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. நீ துணிச்சலோடு உன்னையே நடத்தும் பல விஷயங்களோடு உனக்கே நடத்தும்படி நான் இருக்கின்றேன் என் தங்கமே. சில உண்மைகளை உன் அம்மா உன்னை தேடி வந்து கொடுக்க போகிறேன். அதை மறக்கவில்லை என் தங்கமே. உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் இந்த பிரித்திங்கரா உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்களை நீ எப்போதும் உன்னுடைய மனதிற்குள் கவனத்தில் வைத்து கொண்டால் உன்னை தேடி நடக்கும் பல விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. இந்த தாயும் உன்னை சூழ்ந்து வரும் தீமைகளும் உனக்கு சரியாக சொல்லி தந்து விடுவேன் என் பிள்ளையே. உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சொந்த உறவுகள் எல்லாவற்றையும் பற்றி உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. அதை நான் சொல்லிவிட வேண்டும் அல்லவா? ஆனால் ஒரு சில உறவுகள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களே. வேண்டாம் என்றாலும் உனக்கு கஷ்டத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்களே என் தங்கமே. இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எதுவென்று இவர்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக உணர வேண்டும். இந்த பிரித்திங்கரா சொல்வது போல ஒவ்வொருவருக்கும் தீமைகள் நடக்க நினைப்பது நடந்து விடுவதும் இதை எல்லாமும் எப்போதும் அவர்கள் தன்னுடைய மனதிற்குள் ஒரு விஷயமாக வைத்து கொண்டுதான் தீமைகளை செய்யும் கங்கணம் கட்டி கொண்டு நிற்பார்கள் என் தங்கமே. அவரவர் சூழ்நிலைதான் அவரவர் குணத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஒரு சிலர் பிறப்பிலிருந்தே அப்படி இருக்கிறார்கள். எவ்வளவு சூழ்நிலை மாற்றத்திலும் இருப்பவர்களின் மனதில் மறப்பதில்லை. யாருக்கும் தீமை செய்ய நினைப்பவர்களோ அவர்களுடையிருந்து நன்மைகளை பெற்று பிறருக்கும் கூட அவர்கள் மாறுவது இல்லை என் தங்கமே. இதற்கெல்லாமும் ஒரு காரணம் இருக்கும். இதை சுற்றி நிச்சயமாக ஒரு விஷயம் நடக்கும். அப்படி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெய்வம் அறியும் என் தங்கமே. இவர்கள் எதற்காக இது போன்ற மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெய்வம் அறியும் என் தங்கமே. இந்த உண்மையை எல்லாமும் தெய்வம் அறிந்து வைத்திருக்கும். இந்த நேரம் இதை எல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து இந்த சூழ்நிலைகளை உனக்கு சரியாக தெரிவிக்க வேண்டும் என்பதை நீ நிற்பது போல உன்னிடத்தில் வந்து நான் எதையும் உனக்கு சொல்வது போல பிரித்திங்கிராயனுடைய அன்பிற்கு அடிபணிந்து எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாய் உனக்கு சொல்லி தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அம்மா சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும் என்பதை உணரும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும்படி நான் செய்வேன் என்பதை புரிந்து கொள். எந்த விஷயங்களிலும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வாய். நான் இருப்பதில் உனக்கு எது நல்லதும் கெட்டதும் என்பதை நான் புரிந்து அதை உனக்கு கொடுக்குவேன். உன் மனப்பக்குவம்
உனக்குள் எப்போதும் உனக்காகத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். எதை நீ தெரியாமல் எடுத்தாலும் கூட அதை சரியான வழியில் உன்னை கொண்டு செல்ல வைப்பேன் என் தங்கமே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை மாற்றம் ஆகலாம். ஒருபொழுதும் நம்மீது பொறாமை கொண்டவர்களையும் நம்மீது பொறாமை எண்ணம் மாறுவதில்லை என் தங்கமே. மாற்றமாக மாறிவிடுமா என் தங்கமே? இவர்கள் சொல்கின்ற எதையும் நீ நம்ப கொள்ள வேண்டாம். அப்படி நம்பினால் நீதான் முற்றாளாக மாறிவிடுவாய் என் தங்கமே. ஒவ்வொருவரும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகிறார்கள். ஏனென்றால் உன்னை பற்றியே சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை பற்றி சில உண்மைகள் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இத்தனை பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீ இடம் கொடுத்து அவர்களிடம் சென்று ஏமாந்து விடாதே என் தங்கமே. நான் என்ன நடந்தாலும் சரி, என் பிள்ளை தனக்கு கிடைத்த இந்த விஷயங்களை மட்டும் நீ ஒருபொழுதும் தொலைத்து விடக்கூடாது. என் குழந்தையே, கண்கூட காண வேண்டும். இந்த மனிதர்களுடன் நீயே சென்ற பொழுதும் சிக்கிக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரத்தை இனி முழுக்க முழுக்க நன்மையாக உனக்கு கொடுக்க போகின்றேன் என்பதை தெரிந்து கொள்வாய். உன்னோடு இருக்கும் இந்த தெய்வத்தினுடைய அருள் அனைத்தும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். பிரீத்திங்கிறா சொல்ல 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 நடக்கும் என்பதை நன்மைகளை பல நீ கண்டிருப்பாய் என் தங்கமே. இனி உனக்கு தெரிய வேண்டிய அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான ஒன்றை கொடுக்க வேண்டும் என் தங்கமே. நான் நடத்தி கொடுக்கும் சரி என்பதை என் பிள்ளை ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் என் பிள்ளைக்கு அனைத்தும் சரியாக நடந்து அனைத்தும் என் குழந்தை தொலைத்து விடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் தெளிவாக வந்துவிட்டது. ஏனென்றால் நான் வருவதில் உனக்கு புரிதல் வந்துவிட்டாள். ஏனென்றால் இனி நடந்தாலும் நான் இருப்பேன் என்பதில் உனக்கு நம்பிக்கை வந்துவிட்டால் போதும். உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் நான் பொறுப்பாக நிற்பேன் என் தங்கமே. கவனமாக அனைத்தையும் பார்த்து நீ பக்குவமாக நடந்து கொள். எதையும் மறந்து விடாதே. நேரமும் காலமும் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் உன் தாயின் அன்பு மட்டும் உன் மீது இருக்கும் என் தங்கமே. எதையும் மறக்க நினைக்காதே. அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.